Excuse me, ma'am. May I come in? Yes, come in. மேம் இந்த கிளாஸில் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால சக்தி மேம் கிட்ட பாதி ஸ்டூடெண்ட்ஸ் பிரித்து விட்டுருவீங்களா? ஸோ ஏ கிளாஸ் பி கிளாஸ்ன்னு தனியாக டிவைட் பண்ண சொன்னாங்க மேம். அப்படியாப்பா, சரிப்பா, நீ போப்பா. தேங்க்யூ மேம். பார்த்தீங்களா, உங்களுடைய நல்ல நேரம். கொஸ்டின் கேட்கலான்னு இருந்தப்போ இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பிரிக்கிற வேலை வந்துருச்சு. அதனால் இன்றைக்கி கொஸ்டினும் கேட்க முடியாது, டெஸ்ட்டும் வைக்க முடியாது. நாளைக்கு படிக்காதவங்களாம் படிச்சுட்டு வந்துக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி நான் விட மாட்டேன், பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் பிரிச்சிடலாம். ஸோ நான் ஆல்ஃபபெட் படி நான் சில பேர் சொல்கிறேன். அவங்க மட்டும் ஃப்ரண்ட்டில் வாங்க. அவங்க எல்லாம் நம்ம சக்தி மேம் கிளாஸ்க்கு போய்க்கோங்க. நிஷா, பரமேஸ்வரி, திவ்யா அண்ட் பாய்ஸில் முகேஷ், வருண், கண்ணன், இந்த 6 பேரும் சக்தி மேம் கிளாஸ்க்கு போங்க. படிங்க பிள்ளைகளா, படிக்கிறது உங்களுக்கு தான் நல்லது. இந்த வயசில் பிடிக்காம பின்ன எந்த வயசில் படிக்க போகிறீங்க? நீங்கள் படித்து சம்பாரித்து ஒன்று எங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாதுல்ல. நீங்கள் வச்சுக்க போகிறீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்க போகிறீங்க. நீங்கள் படிக்கிறதுக்காக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் படிக்கிறதுக்கு இவ்வளோ சோம்பேறி தானே படுறீங்க. பெல் அடிச்சிருச்சு. எல்லாரும் மறக்காமல் படிச்சுட்டு வந்துடுங்க. அண்ட் இம்போசிஷனை எழுதிட்டு வந்துடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கௌரி, நீ சின்ன பொண்ணு டீச்சர் கொடுத்த இம்போசிஷனை எழுதிட்டு வந்துடுவியா? சேச்சா, நான் எந்த காலத்துல அடி எழுதியிருக்கேன்? நான் எழுதவே மாட்டேன். கௌரி, உன்னை நம்பி தாண்டி நானும் ரோசி எழுதாம வர்றோம். இதுல காலை வாரி விட்டுறதடி, ப்ளீஸ் டி. என் காலே விழுந்து நீ கெஞ்சி, கௌரி ப்ளீஸ் நீ ஹோம்ஒர்க் எழுதிட்டாடி, இல்லை நீயாவது எழுதிட்டு வாடின்னு சொன்னாலுமே நான் எழுதிட்டே வர மாட்டேன்டி. இந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதுல எனக்கு அலர்ஜி மாதிரி, பிடிக்கவே பிடிக்காது. உன்னை நம்ப முடியாது, இருந்தாலும் சத்தியம் பண்ணி கொடு ப்ளீஸ் டி. யாரை நம்புறியோ இல்லையோ, இந்த கௌரியை நம்பன முடியும். இத்தனை வருஷமா படிச்சிருக்க என் கூட, ஆனா என்ன நம்பலன்னு சொல்லிட்ட பத்தியா, மனசு வலிக்குது. இருந்தாலும் நீ கேட்டன்றதுக்காக உனக்காக நான் சத்தியம் பண்ணி கொடுப்பேன். இந்த பெஞ்ச் மேல சத்தியமா நான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரவே மாட்டேன்டி. பெல் அடிச்சுட்டாங்க, நான் போயிட்டு வரேன். நாளைக்கு மீட் பண்ணலாம், பாய். அண்ட் மறக்காம யாரும் ஹோம்ஒர்க் பண்ணாம வந்துருங்க. இந்த பானு இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா மட்டும் ஆளை காணோம். சொல்லுங்க டாக்டர். பானு, இன்னைக்கு எனக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, நீ வீட்டுக்கு போ. நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணு. நான் அப்படி எடுக்காட்டியும் கூட பார்த்த உடனே திரும்ப கூப்பிடுவேன். நீ பயப்படாம தைரியமாக வீட்டுக்கு போ. நான் சின்ன பொண்ணுக்கிட்டே சொல்லி வைக்கிறேன், ஓகேவா? அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆகாஷ். சின்ன பொண்ணுக்கிட்ட சொல்லாட்டி அவன் என்னை நல்லா பார்த்துக்குவா. நான் பார்த்துக்கிறேன். நீ எதை பற்றி யோசிக்காமல் நல்லபடியாக சர்ஜரியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க. ஆல் த பெஸ்ட். சரிம்மா பானு, பார்த்து போ. பாய் ஆகாஷ். பாய்மா. ஹலோ சிஸ்டர், இப்போது அர்ஜெண்ட்டாக ஒரு பேஷண்ட்டை பார்க்கணுன்னு சொன்னாங்க. ஸோ பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும். உடனே ஆப்ரேஷன் தேட்டரை ரெடி பண்ணி வைங்க, அதோ வந்துடுறேன். அண்ணி, உங்கள் ஸ்கூல்லாம் எப்படி போகுது அண்ணி? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா படிக்கிறாங்களா? ஏம்மா படிக்கலைன்னா சொல்லித்தர போறியோ? அப்படி இல்லை அண்ணி, டீச்சர் வேலை கஷ்டமான்னு கேட்குறதுக்கு தான் அப்படி கேட்டுட்டேன். டீச்சர் வேலை ரொம்ப கஷ்டமோ? பிடிச்சி செஞ்சா எதுவுமே கஷ்டம் கிடையாதும்மா. ஏதோ வேலை பார்க்கணுமேன்றதுக்காக பார்த்தா எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். ஏம்மா கேட்குறேன்? இல்லை அண்ணி, நீங்கள் 2 பேரும் டீச்சராக இருக்கீங்க, அண்ணாவும் டீச்சராக தான் இருக்காரு. எனக்கும் டீச்சர் ஆகணும்னு தான் ஆசை. சரி, அந்த வேலை கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நம்மளும் டீச்சர் ஆகிடலாமேன்னு கேட்டேன். இல்லாட்டினா பெரிய அண்ணிக்கிட்ட கேட்டு ஹாஸ்பிட்டலில் நானும் நர்ஸாக போகிறேன். ஏன் பூஜா, இது என்ன டூரா? அந்த ஊர் இல்லாட்டி இந்த ஊருன்னு போகிறதுக்கு இது வேலைம்மா. நீ என்ன படிப்பு படிச்சிருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி தாம்மா வேலை பார்க்க முடியும். எல்லா வேலையும் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாலாம் கிடச்சிடாது. எல்லா வேலையுமே கஷ்டமாக தான் இருக்கும். உன் படிப்புக்கு என்ன வேலை கிடைக்குமோ நீ அதை பாரு. எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சி செஞ்சால் எதுவுமே கஷ்டம் கிடையாது, சரியா? அப்படி உனக்கு நீ டீச்சராக தான் ஆகணும்னா சொல்லு, அண்ணி பார்த்துக்கிறேன்.
சின்ன பொண்ணு அண்ணி சொல்றது ரொம்ப கரெக்டுமா. நீ படிச்சு முடி, அதுக்கப்புறம் என்ன வேலை பார்க்கணும்னு உனக்கு தோணுதோ அந்த வேலையை பாரு, சரியா? சரிங்க அண்ணி. ஏண்டி காலேஜ் போய் படிக்கிறீங்களா இல்லை சும்மா போயிட்டு வரோம்னு பெருமைக்கு போயிட்டு வரீங்களா? உங்கள் காலேஜ் வந்து பார்த்தா தானே தெரியும் படிக்கிறீங்களா இல்லை மாடு மேய்க்கிறீங்களான்னு. ஏமோ நாங்கள் 3 பேர் நல்லா தான் படிக்கிறோம். நீ 2வது ஒன்று பேத்து வச்சிருக்கே சுபிக்ஷா, அவள் தான் படிக்கவே மாட்டாளாம். நிறைய அரியர் வாங்கி வச்சிருக்கான். அவள் வந்தோடனே அவளை என்னன்னு கேளுமா. இப்போ கூட பாரு மாடியில் உட்காந்து ஃபோன் தான் பார்த்துட்டு இருப்பா. நீ வேணா போய் பார்த்துட்டு வாயே. ஆமாம்மா. ஏண்டி உங்கள் எல்லாருக்கும் ஒருத்திக்கு ஒருத்தி விட்டு கொடுக்காட்டி தூக்கம் வராதோ? நான் எது சொன்னாலும் நீ நம்ப மாட்டேன். இதுக்கு தான் நான் எதுவுமே சொல்கிறது கிடையாது. எனக்கெலாம் தெரியாது. நாளைக்கு அவள் அரியர் வச்சிருக்கான்னு உனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ கேட்பல்ல ஏண்டி அரியர் வச்சேன்னு, அப்போ நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஆ அது அப்போ பார்ப்போம். இப்போ நீங்கள் போய் படிங்க. பெரியவங்க பேசுகிறத வாயை பார்த்துக்கிட்டு போங்கடி. ஏக்கா பிள்ளைய காலையில் போயிட்டு இப்போ தான் வந்திருக்காளுங்க. அதை படித்து போர் அடிச்சிருக்கா அவளுகளுக்கும். கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போட்டுமேக்கா நம்மளோட. ஒன்று சொல்ல விட்டுறாதடி, அப்படியே வந்துரு சப்போர்ட்டுக்கு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது சரிடி, உங்கள் சித்தி கட்சி ஆயிட்டீங்களா? ஏம்மா ஒரு நாளையில எங்களை இப்படி கூப்பிட்டு வச்சு பக்கத்தில் உட்கார வச்சு இந்த மாதிரி முத்தம் கொடுத்து பேசியிருப்பியாம்மா? சித்தியை பார்த்து கற்றுக்கம்மா. நீ இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு. சாய், பானு அக்கா அப்பவே வந்துட்டாங்க. இந்த ஆன்ட்டி உன்னை பத்தி கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை பத்தியா? போய் ஆன்ட்டி கிட்ட சொல்லு. அவங்க மறந்தாலும் மறந்துருப்பாங்க, நீயாவது போய் ஞாபகப்படுத்து. போ சாய். தாராக்கா எனக்கு பயமா இருக்கு. சின்ன பொண்ணு அக்கா, சக்தி அக்கா எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே பானுக்காக தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி அத்தை கேட்பாங்க? அவங்க பானுக்காக சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன, வேற யாருக்கு சப்போர்ட் பண்ணால் நமக்கு என்ன சாய்? நம்மளுக்கு சின்னத்தை பெரியத்தை இருக்காங்கல்ல, அவங்கள எதிர்த்து யாரால எதுவும் பேச முடியாது சாய். அக்கா சொன்ன கேளு, போய் கேளு, அத்திட்ட போய் சொல்லு. ஆண்டி ஆண்டி நான் காலையிலேயே உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நீங்க பானு அக்கா கிட்ட இன்னும் கேட்காம இருக்கீங்க. அப்ப எனக்கு இவ்வளவுதான் மரியாதை ஆண்டி? ஏக்கோ சின்ன திட்ட இவ என்னக்கா சொல்லிட்டு இருக்கா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உங்களுக்கு ஏதாவது புரியுதா? தெரியலடி சின்ன பொண்ணு, ஆனா பானு அக்கான்னு சொன்ன மாதிரி மட்டும் கேட்டுச்சு. வெயிட் பண்ணி பாரு, வெயிட் பண்ணுவோம், என்னதான் சொல்ல வரான்னு கேட்போம். அடியே பானு, பானு. அத்தை சொல்லுங்க அத்தை. ஏண்டி என் மருமக உன்னை துணி துவைக்க சொன்னதுக்கு திமிர் எடுத்து போட்டுட்டு போயிருக்க. உனக்கு என்னடி அப்படி திமிர் ஏறி இருக்கு? உன்னையெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்காம இடம் கொடுத்ததுக்கு இதுதான் தண்டனையா எனக்கு? அத்தை நீ வாயை மூடு சின்ன பொண்ணு. அத்தை நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்றத மறந்துட்டு பேசுறீங்க அத்தை. ஏய் போடி அந்த பக்கம். பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க, குறுக்க வந்து பேசிட்டு இருக்க. பெரியத்த நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அவங்க தான் மரக்கலந்து பேசிட்டு இருக்காங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு பெரியவங்க இப்படிதான் பேசுவாங்களா? அவங்க இந்த வீட்டோடைய மூத்த மருமக. ஏதோ இப்ப வந்தவளுக்கா அவங்களையும் எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க, அவங்களே மட்டம் தட்டி பேசிட்டு இருக்காங்க. சின்ன பொண்ணு உனக்கு அவ்வளோதான் மரியாதை, போ. சின்ன பொண்ணு விடு, சின்ன பொண்ணு என்னால நீ திட்டு வாங்குற பாவம். விடு சின்ன பொண்ணு, இது ஒன்றும் நம்மளுக்கு புதுசு கிடையாதுல. அத்தை தானே, விடு, திட்டினா திட்டிட்டு போறாங்க. எல்லாம் என்னோட தப்பு. நான் அப்பவே துவைச்சு கொடுத்துட்டு போயிருந்தேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. சின்ன பொண்ணு போ, தயவு செஞ்சு போயிரு. நீங்க அழுகாதீங்கக்கா. நீங்க இந்த வீட்டோட மூத்த மருமக. மூத்த மருமகனா என்ன? நீங்க தான் இந்த வீட்டோடைய ஆலமரமே. அவங்க தான் சொல்றாங்கன்னு நீங்களும் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க. இதை இப்படியே விடக்கூடாதுக்கா. இன்னைக்கு இவங்களா நானான்னு பார்த்துறேன். நீங்க இந்த பக்கம் வாங்க. ஏய் நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தியா இல்ல கோழி முட்டி விட வந்தியா? நீங்க பாருங்க, உங்க அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க ரொம்ப ஆடிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றதை கேளுங்க. இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க, இல்லாட்டினா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய் இல்லாட்டினா என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இங்கே பாருங்க சின்னத்தை, உங்கள் அக்கா பேச்சை கேட்டுட்டு ஆடாதீங்க.
அப்படி அவங்க பேச்சை தான் கேட்பேன் அப்படின்னா இப்போவே நானும் என் புருஷனும் என் பிள்ளைய கூட்டிட்டு இந்த வீட்டை விட்டு தனி கொடுத்தன போயிடுவோம். என் பிள்ளை இன்னையிலேருந்து நீங்கள் தொடக்கூடாது நான் சொல்லிட்டேன். என் பிள்ளைய பேத்தின்னு நீங்கள் கொஞ்சவும் கூடாது. இன்னைக்கு மூத்த மருமகளை நிற்க வச்சு கேள்வி கேட்டீங்களோ நேற்று வந்தவளுக்காக நாங்கள் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும்? இந்த பிரச்சனை இதோட விடலைன்னா இன்னைக்கு 2ல் ஒரு முடிவு எடுத்துருவேன் பார்த்துக்கோங்க. இப்போ சொல்கிறேன், இங்கே இருக்க எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. சக்தி அக்காவே சரி, பானு அக்காவே சரி, யாராவது மரியாதை குறைவாக நடத்துனீங்கன்னு தெரிஞ்சிச்சு நாங்கள் 3 பேர் இந்த வீட்டில் இருக்க மாட்டோம். எல்லாரும் எந்திரிச்சு அவங்கவுங்க வேலையை பாருங்க, போங்க. ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு. என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி எனக்கு உறுதுணையா நிக்கிற. முதுகெலும்பா இருக்கக்கூடியதே நீதான் சின்ன பொண்ணு. அப்பவே உங்க மாமா சொல்லிதான் விட்டாரு, சின்ன பொண்ணு கிட்ட நான் சொல்லி விடுறேன், அவ உனக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்குவான்னு சொன்னாரு. அப்போ கூட நான் சொன்னேன், சின்ன பொண்ணு கிட்ட நீங்க சொல்லாட்டி அவ என்னை நல்லா பார்த்துப்பான்னு. அந்த வார்த்தையை நீ காப்பாத்திட்டம்மா, ரொம்ப நன்றி. பானு அக்கா, தாரா, அப்புறம் சின்னத்தை பெரியத்தை சார் எல்லாருக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா. அவங்க கொஞ்சம் பணத்துமுறையில் இப்படி பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக அவங்களும் மாறிடுவாங்கக்கா. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம்க்கா. நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா. ப்ளீஸ் எனக்காக எங்களை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதீங்கக்கா. அவங்க 2 பேர் தான் அப்படி. ஆனால் எனக்கு ஒரு நாளில் பணத்துமுறை இருந்ததே கிடையாதுக்கா. எனக்கும் உங்கள் எல்லாரும் கூடயும் ஜாலியாக இருக்கணும்னு ஆசை. ஆனால் கொஞ்சம் பயம், எங்கே என்னை உங்கள் கூட சேர்த்துக்க மாட்டீங்களோன்னு ஒரு சின்ன பயம், அவ்வளோதானே தவிர அவங்கள மாதிரி என்னை நினச்சிக்கிறாதீங்கக்கா. எனக்காக எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வீட்லேயே இருங்கக்கா ப்ளீஸ். பாத்தீங்களாக்கா, இந்த பிள்ளைக்கு இருக்கிற நல்ல மனசு கூட பாதி அளவு அவளுகளுக்கு கிடையாதுக்கா. அவளுகளுக்கு வைக்கிறேன் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வேட்டு. நீ போக்கா, நீ போய் ஏதாவது சாப்பிடுக்கா.